ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பேசிக் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் புதுசாக வர பிகைனருக்கு மட்டும்தான். ஸோ ரொம்ப பேசிக்காக வீடியோ போகிறோன்னு நினச்சிக்காதீங்க. புதுசாக உள்ள வரவங்க பேசிக் எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இபி சப்ளை இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இபி கம்பம் நட்டுருப்பாங்க. அந்த கம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஒயர் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கம்பத்தில் 4 ஒயர் எதுக்குன்னு யோசித்து பார்த்துருப்பீங்க. எதுக்காக அந்த 4 ஒயர் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 4மே வந்து சப்ளை போயிட்டுருக்கோம். சரிங்களா? அதில் என்னென்ன சப்ளை போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 4ல் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் வருங்க. அதாவது ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸ். இது வந்து எலக்ட்ரிக்கலில் பேசிக்காக மென்ஷன் பண்ணக்கூடிய 3 ஃபேஸ் இதுதான். அது வந்து ரெட் கலரு, எல்லோ கலரு, ப்ளூ கலரு. ஸோ இந்த கலரை 3ஐயும் மென்ஷன் பண்ணி அந்த ஃபேஸோட பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ஆர்ஒய்பி இதுதாங்க ஃபேஸு. இது 3த்துலேயும் மட்டும்தான் கரண்ட் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது ஒரு ஒயர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். இது பேர். இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ப்ளஸ் எர்த்து ரெண்டுமே இது எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லைனை வந்து நான் இதுலேயே உங்களுக்கு கிரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இது எல்லாமே இன்சுலேட்டர் போட்டு தான் லைன் கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா இதில் டச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் அந்த பக்கத்தில் இபி கம்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது நியூட்ரலு, எது 3 ஃபேஸ் அப்படின்ட்டு. ஸோ டைரெக்டாக அந்த போல் டச் ஆகியே போயிட்டுருக்க லைன் தான் நியூட்ரலு. இந்த லைனில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வரவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரிட்டன் பாத் ஒன்லி. ஸோ இதை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த லைனை. சரிங்களா? ஸோ இப்போ இபி கம்பத்தில் வர 4 ஒயரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அந்த ஒயரு வீட்டுக்குள்ளே எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோங்கிறதும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் பேஸுக்கு சொல்லிடுறேன். 3 பேஸ் வந்து இன்னொரு வீடியோ பற்றி பேசுவோம். பேசிக் கனெக்ஷன் மட்டும் தான் இன்றைக்கி பார்க்குறோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இபி மீட்ரு போர்ட்லேருந்து 2 ஜே பைப் ஒன்று போட்டு ஒயர் எடுத்துகிட்டு போய் கனெக்ஷனில் கம்பத்தில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயர் போகும். ஃபஸ்ட்டு வந்து மேல் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி ஒன்று போகும். அதுக்கு அடுத்தது 2 ஒயர் போட்டிருப்பாங்க. நடுவில் ஒன்று, கீழே ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மேலே போகிற ஒயர் பார்த்திங்கன்னா இதுதான் எர்த்து. இதை கொண்டு போய் அந்த கம்பத்தில் இருக்கிற அந்த போல்டரை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி அந்த நியூட்ரல் லைன்லேயே ஜாயின் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எர்த்து. இதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா 2வது இருக்கிறது, நடுவில் இருக்கிற ஒயரு நியூட்ரலு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதே எர்த்து போகிற ஒயர்லேயே தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எர்த்தும் நியூட்ரலும் பார்த்திங்கன்னா இபி போலில் ஒரே கம்பியில் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எர்த்தும் நியூட்ரலும் வெவ்வேறு கிடையாது. எர்த்தும் நியூட்ரலும் ஒன்று தான் இபி பொறுத்த வரைக்கும். நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் ரெண்டும் தனித்தனி ஒயரில் வரும். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு அடுத்தது 3வது ஒரு ஒயர் ஒன்று போகும். இந்த ஒயர் மட்டும்தான் ஃபேஸ். இந்த 3வது ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா இங்கே ஆர் ஃபேஸில் கொண்டு போய் ஆர் ஃபேஸோ இல்லை ஒய் ஃபேஸோ பி ஃபேஸோ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஆர் ஃபேஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை கொண்டு வந்து ஆர் ஃபேஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபேஸ் வழியாக வர ஒயரில் மட்டும்தான் சப்ளை வரும் வீட்டுக்கு. மீதி 2 ஒயர்லேயும் சப்ளை இருக்காது. எர்த்துலேயும் சப்ளை இருக்காது, நியூட்ரல்லையும் சப்ளை இருக்காது. ஸோ இதுதான் மெயின். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மெயின்னு சொல்லுவாங்க. மெயின் ஒயர் இது நியூட்ரலு, எர்த்து. சில பேர் என்ன சொல்லுவாங்க, மெயின் எர்த்து மெயின், இது 2 மட்டும் தான் சொல்லுவாங்க. அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எர்த்து வேறு, நியூட்ரல் வேறு. ஆனால் ரெண்டுமே போகிற இடம் ஒன்று தான். மெயினு, நியூட்ரலு, எர்த்து. இது 3 ஒயர் தான் நமக்கு தெரிஞ்சுக்க போகிற கனெக்ஷன்ஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் லைன் வழியாக வீட்டுக்கு வருது. மீட்டர் போர்டிலேருந்து நம்ம மீட்டர் போர்டில் சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மீட்டர் போர்டிலேருந்து நம்ம அதாவது ஃபேஸு, மெயினு, நியூட்ரலு, எர்த்து இதை வந்து நம்ம சுவிட்ச் போர்டில் எப்படி கனெக்ஷன் பண்ண போகிறோம்னா நம்ம பேசிக் எலக்ட்ரிக்கலில் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எர்த்துலேருந்து போயிடலாம். எர்த்து வந்து இந்த டைரெக்டாக கொண்டாந்து ஒரு மீட்டர் போர்டில் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருப்பாங்க எர்த்து. ஸோ இந்த எர்த்து வந்து எங்கே போகணுன்னா நம்ம ப்ளக் இருக்கும். அதாவது இது சுவிட்சு, இது ப்ளக்கு, இது ஒரு பாக்ஸ். நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் பேசிக்காக. ஸோ எர்த்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் போர்ட்லேருந்து டைரெக்டாக வந்து இந்த சாக்கெட்டோட மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹோல்ஸாக ஒன்று இருக்கும். இந்த இடம் மட்டும்தான் எர்த்து. நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
எர்த் வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டோட மேல் பகுதியில் இருக்கிற பெரிய ஹோல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நியூட்ரல். இதுவும் நம்ம மீட்டர் போர்ட்லேருந்து டைரெக்டாக கொண்டு போகிறோம். நம்ம சாக்கெட்டோட லெஃப்ட் சைடில் கொடுக்க போகிறோம். சாக்கெட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும்தான் நியூட்ரல். ஸோ இது வந்து அஸ் பர் த என்ன சொல்கிறது நார்ம்ஸ் படி எர்த் நியூட்ரலுங்கிறது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். மெயினுங்கிறது அதாவது லைன் ஃபேஸ் வந்து ரைட் சைடில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சாக்கெட்டை எடுத்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் லைன் நியூட்ரல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ நியூட்ரல் இப்படி பார்த்துட்டோம். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சாக்கெட்டுக்கு போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவிட்ச் கண்ட்ரோல் வச்சு தான் போயாகணும். சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் ஃபேஸ் அதுக்குள்ளே போகணும். இல்லை மற்ற நேரத்தில் போனால் நம்ம ஏதாவது அப்ளைன்ஸ் இதில் ஜாயின் பண்ணோம்னா சப்ளை போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது கட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த சுவிட்ச் கொடுக்குறோம். ஸோ மெயின் ஃபேஸ் அதாவது இந்த ஆர் ஃபேஸ் இருக்குது இல்லையா, இங்கேருந்து இங்கே வருது. இந்த சர்வீஸில் வெளியே வந்து மீட்டரில் வந்து கேரியரில் வந்து நம்ம மெயின் ஒன்று வச்சுருப்போம். அந்த வெளியே வந்து நம்ம வெளியே எடுத்துகிறோம். இந்த மெயினை வந்து டைரெக்டாக வந்து மீட்டர் போர்டில் எம்சிபி கொடுத்துருப்பாங்க. அந்த எம்சிபி அவுட்டில் இருந்து டைரெக்டாக வந்து சுவிட்ச் போர்டுக்கு வருது. சுவிட்ச் போர்டுக்கு வந்து சுவிட்சுக்கு இன்புட்டாக வருது. ஸோ இன்புட்டாக மெயின் வந்துருச்சு. இது வந்து அவுட்புட்டு இந்த சுவிட்சிலேருந்து நம்ம அவுட்புட் கனெக்ஷன் நம்ம எடுக்கிறோம். இது வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம சாக்கெட்டோட ரைட் சைடில் கொடுக்குறோம். ஸோ ரைட் சைடில் லைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த ரைட் சைடில் கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டோம்னா இப்போ நியூட்ரலும் ஏறத்தும் டைரெக்டாக வந்துடும். ஸோ இதில் சப்ளை வராது இல்லையா, அதனால் இதை நம்ம தொட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லைனை மட்டும்தான் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணும்போது மட்டும்தான் இதுக்கு வெளியே சப்ளை வரும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம லைன் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லைன் எதுவுமே தொட முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து பேசிக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன். இது வந்து சுவிட்சு சாக்கெட்டு இதுக்கு எப்படி லைன் கொடுக்குறதுன்னு சொல்லியாச்சு. ஸோ பேசிக் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இவ்வளோ வாங்க.